ஹாய். போதும் சார். ஸோ கார்த்திக் ரொம்ப ஃபேமஸான ஆள். ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேருந்து நம்ம ஒரு பட்ட பேர் வச்சோம், டேன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடோட்ட வந்து நல்லா பண்ணுவான். இதில் கார்த்திக், இப்போ வந்து நீ அந்த எப்படி உன்னுடைய குவாலிஃபிகேஷனை எங்கெங்கே இந்த காலேஜில் முடிச்ச ஆஃப்டர் +2 அந்த டீட்டெயில்? +2 அப்புறம் வந்து ஐ கம்ப்ளீட்டட் +2 2017 தான். ஸோ 2017 to 21 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து 21லேருந்து ஜாப் போனேன். ஸோ இட்ஸ் அரவுண்டு ஒரு 6 months 7 months ஜாப் போயிட்டு அண்ட் ஐ கம் டு சாய்தக். ஸோ இங்கே ஒரு 1 year வந்து ஐ கம்ப்ளீட்டட் மை ஜாப். இங்கே இருந்து தான் ஐ parallelly focused on job and education. So சைடில் ஐ டன் மை MBA in PLC, பாண்டிச்சேரி அலைட் லோயலா காலேஜ் ட்வின் ப்ரோக்ராம் சொல்லி முடித்தேன். ஸோ அது வந்து சண்டே ஒன்லி ப்ரோக்ராம் பேரலாக பண்ணேன். ஸோ MBAங்கிறது இப்போ உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இஃப் நீங்கள் கேரியரில் வந்து நெக்ஸ்ட் லெவல் க்ரோ போயிட்டே இருந்தோம்னா ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் அவங்க வந்து பார்ப்பாங்க. எதர் ES சம்திங். ஆஃப்டர் தட் MBA ஓவர் 2024. தென் கரண்ட்டாக வந்து நான் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டாக்குமெண்டேஷன் எக்ஸ்போர்ட்டில் எவர்கிரீன் ஷிப்பிங். வெரி குட். ஆக்சுவலாக எவர்கிரீன் ஷிப்பிங்னா அப்போ அந்த ஃப்ரைட் மேனேஜ்மெண்ட், அதாவது இம்பெக்ட்ஸ் இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட்டு. எஸ் சார். அவங்க வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து தே ஆர் நோன் அஸ் லைனர்ஸ். வெசல்ஸும் வச்சுருக்காங்க, கண்டெய்னர்ஸும் வச்சுருக்காங்க. இந்த மோர் ஆஃப் தி சர்வீஸ். லைனர்ஸ்னாக்கா ஓனர்ஷிப் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் கார்கோ ஷிப்ஸ், கண்டெய்னர்ஸ் ரெண்டுமே வச்சுருக்காங்க. கண்டெய்னரும் அவங்களையும் லைனர் தான் சொல்கிறோம். அவங்களும் லைனர், பொதுவாக லைனர். அவங்களால ஏன்னா அவங்ககிட்ட ஓன் ஷிப் இருக்கும். அதனால ஒரு பீரியாடிக் லொக்கேஷனுக்கும் இன்னொரு லொக்கேஷனுக்கும் ஒரு டேட் வைஸாக ஷெட்யூல்டாக மூவ் பண்ணுவாங்க த்ரூஅவுட் தி வேர்ல்ட். ஸோ தே ஆர் நோன் அஸ் லைனர்ஸ். ஓகே. இப்போ இந்த ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாஜிஸ்டிக்ஸில் எப்படி என்ட்ரான, எந்த வருஷத்தில் என்ட்ரான? ஸோ கொஞ்சம் சத்தமாக பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ண கரியர் வந்து TVSல ஜாயின் பண்ணிட்டு தென் 1 year நான் சாய்டெக்ல ஒர்க் பண்ணேன். யூ நோ வெரி வெல் ஃப்ரம் 2021 to 22. அது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். அது வந்து ஓவராலாக எனக்கு ஜாப் ப்ளஸ் லேர்னிங் எல்லாமே இங்கே தான். ஒரு வருஷம் ஆஃப்டர் தி கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் சாய்டெக் உனக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இன்டர்ன்ஷிப்பில் உன்னை ஒரு பலப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு வருஷம் வந்து இங்கே கற்றுக்கினதுல தான் லேர்ன்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் டிசிப்ளின். அது அந்த ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் அப்பப்போ நான் திட்டுவேன், வைவேன், அதெல்லாம் கண்டுக்காம இருந்தாலும் அது ஒரு மோல்டிங்க்கு உனக்கு உதவுது. அதனால அதாவது வேணும் திட்டணுன்றதுக்காக யாரும் திட்டது கிடையாது. நம்ம பென்சில் சீவணும், ஷார்பன் பண்ணோம்னாக்கா ஏதாவது பிளேடில் தான் நம்ம மாட்டி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. நாமளே ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணுன்னாக்கா அங்கே டைம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அதை வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணியிருக்கோம் நம்ம. அது நீ படிக்கிற காலத்துலேயே அதே தானே இல்லையா? அதுக்கப்புறம் என்னென்னா உனக்குன்னு ஒரு பொறுப்பு, ஒரு வேலையை கொடுத்தா எப்படி பண்ணுற, ஸ்மால் டாஸ்க் தான் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் உதவுதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. பட் அந்த டிசிப்ளின் வந்து உனக்கு உதவும். அதனால தான் இந்த இன்டர்ன்ஷிப் பற்றி ஃபஸ்ட்டு சாய்டெக்கில் என்ன நினைக்கிறேன், இது ஃபர்தராக கண்டினியூ பண்ணால் மற்ற உன்னுடைய வருங்கால ஜெனரேஷன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இன்டர்ன்ஷிப்? இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க வந்து மேஜராக வந்து ஐ வில் பர்சனலி சே தட் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட். ஏன்னா இங்கே என்ன ஸ்ட்ராங்காக இருக்கோ அது நீங்கள் வந்து உங்கள் லெவலில் அப்டேட் பண்ணால் தட் வில் பி வெரி குட். ஏன்னா சார் நீங்கள் வந்து இதெல்லாம் இப்போ நம்ம பேசுறதெல்லாம் சஞ்சய், அப்புறமேட்டு அமிர்தா, அதுக்கப்புறம் தர்ஷினி, நம்ம கிஷோர், அதுக்கப்புறம் ஹரீஷ்குமார், அதுக்கப்புறம் யாரை விட்டுட்டோன்னா பாவனி. ஸோ நம்ம பசங்க எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதனால இங்கே ஆனால் ஒரு விதத்தில் என்னன்னாக்கா நான் பெருமைப்படுறேன். எப்படின்னா ஒருத்தர் வந்து கெமிஸ்ட்ரிலையும், ஒருத்தர் ஃபிசிக்ஸ்லேயும், ஒருத்தர் மேக்ஸ்லேயும் அப்படி எக்ஸ்பர்டைஸ் பண்ணி விட்டதுனால ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ நம்ம வந்து என்னுடைய பேசிக் இது வந்து ஸ்டெம் டெவலப்மெண்ட் தான். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் உனக்கு.
சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், நம்ம ப்ரொஃபஷனலாக இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து அந்த சப்ஜெக்ட் ஓரியன்ட் கோர் சப்ஜெக்ட்ஸுங்கிறது நமக்கு ஒரு பேஸ், அதை பேஸ் பண்ணி தான் இல்லை. அப்போ சாய்டெக்கில் இங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரிக்கல் ஆப்டிடியூட்ஸ்லாம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எடுத்தாலே நம்ம ஐஏஎஸ்க்கு அதுதானே வச்சுட்டு இருக்கோம் திருப்பி இல்லையா. நான் கூட அடிக்கடி சொல்லியிருப்பேன், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு பேரலாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீ வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸில் என்டர் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஜாப் உனக்கு எப்படி இருந்தது? என்ன டைப் ஆஃப் ஜாப் கொடுத்தாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நான் வந்து ஆஸ்க்டு ஃபார் டாக்குமெண்டேஷன் சார். ஸோ எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆஸ் நியூ ஜானியாக வந்து இந்த ஃபீல்ட் எக்ஸ்ப்ளோர் ஆகும், யூ ஷுட் நோ அபவுட் த்ரூஅவுட் ஆல் தி சப்ளை செயின். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டாக தான் நான் உள்ளே விடுவோம். பட் ஆஸ் யூ கம் அக்ராஸ், நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஏற்கனவே நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த ஜாப் கிடைக்கிறது ஃபண்டமெண்டலாகவே காலேஜில் நான் செகண்ட் செம் அண்ட் தேர்ட் செம் வந்து ஐ வென்ட் ஃபார் இன்டர்ன்ஷிப். ஸோ ஆஸ் அதுக்கு பேர் வந்து சார்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will value the ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க சார்ட் இன்ஜினியர்ஸ். அது நான் பண்ணனால தான் வந்து இதுக்குள்ளேயே நான் போனேன். ஸோ எனக்கு அவங்க வந்து பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது A to Z ஆச்சும் தெரியுமான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா ஜாப்ல எடுக்க மாட்டாங்க லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அந்த பிஎஸ்ஏ ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் பிஏ. உனக்கு டியூரிங் த கோர்ஸ் வந்து காலேஜ்லேயே இன்டர்ன்ஷிப் வந்து அந்த ஃப்ரைட் மேனேஜ்மெண்ட் போனதுனால அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எதையுமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது காலேஜில் படிக்கிறப்பையும் சரி, காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை தேடுறப்பையும் சரி, இல்லாட்டினா வேலை தேடுற படத்தில் நமக்கு ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்போ ஒரு இன்டர்ன்ஷிப்போ கிடைச்சாலும் சரி, இதெல்லாம் ஷார்ட் டியூரேஷனாக இருந்தாலும் அது வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது இல்லையா, செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த டாக்குமெண்டேஷன் வந்து உனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க. ஸோ வாட் இஸ் டாக்குமெண்டேஷன் as far as லாஜிஸ்டிக் இஸ் கன்சர்ன்? லாஜிஸ்டிக்ஸ் டாக்குமெண்டேஷன் இஸ் அன் பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் அன் வேலிடிட்டின்னு சொல்லுவாங்க சார். ஸோ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்தவரை சப்ளை செயின் தான் சொல்லுவாங்க. ஸோ யார் சப்ளை பண்ணுறா, யார் வந்து அதை கன்சியூம் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் த்ரூ அவுட் த லாஜிஸ்டிக்ஸும் இருக்குது. அதில் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் தான். நீங்கள் இவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறீங்க, இந்த ப்ராடக்ட் நேம் தான் கொடுக்குறீங்க, இவ்வளோ வெயிட் தான் கொடுக்குறீங்க, வால்யூம் தான் கொடுக்குறீங்க, இந்த டெஸ்டினிக்கு தான். ஸோ இந்த மெஷர்மெண்ட் மெட்ரிக்ஸ், அதாவது நம்ம அதாவது நாம +1ல படிக்கிற மெட்ரிக்ஸ் அங்கே யூஸ் ஆகும். மெஷர்மெண்ட்ஸ், டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆகுது. நம்ம அப்போ தெரியாது. ஆக்சுவலாக பல இடத்துல நானும் அப்படிதான் பார்த்துருக்கேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஜாப் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்டாக உள்ள நினைச்சப்ப லேப் லெவல்லேருந்து இண்டஸ்ட்ரி வரப்போ அப்போதான் பல்க் டென்சிட்டின்ற கான்செப்டே எனக்கு தெரியும். அது வரையும் தெரியவே தெரியாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டென்சிட்டி அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் பல்க் டென்சிட்டின்ற பாராமீட்டர் அதை அப்போதான் பார்த்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணான்னா ஒரு பெரிய ட்ரக்கு, அதில் உள்ள கண்டென்ட்டு டயர்லாம் கழிச்சிட்டு எவ்வளோ வெயிட்டு, அதோட வால்யூம் என்ன, டிப் வால்யூம் என்ன, ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்லுவான். அதுக்கும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கும் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆச்சரியமா இருக்கும் எனக்கு, என்னடா அது நம்ம இப்படி ஏமாத்தி விட்டாங்களேன்ட்டு. ஒரு பல்கா பாக்குறப்போ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ டொலுவின் சைலின்லாம் வந்து இறங்குறப்ப என்ன கிட்டத்தட்ட 12 கிலோ லிட்டர். யூ ஜஸ்ட் இமேஜின், 12 கிலோ லிட்டர்னா 12,000 லிட்டர். 12,000 லிட்டரை நம்ம தத்ரூபமா நேரடியாக பார்க்குறோம். அது ஒரு கண்டெய்னர்லேருந்து ஒரு பெரிய பேரல்லேருந்து இதுலேருந்து லாரியிலேருந்து இறக்குறான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அதில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சுழியோண்டு டெஸ்ட் டியூப்ல பார்க்கறதுக்கும் இதில் பார்க்கறதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை ப்ராக்டிக்கலாக அப்போ தான் உணர்ந்தது. ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்னா டாக்குமெண்டேஷனோட டெம்ப்ளேட் எல்லாமே வந்து அவங்க தான் மெயினாக வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த MSDS அண்ட் டெக்னிக்கல் டேட்டா ஷீட், மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட், அது வந்து அந்த பார்ட் நான் சொல்கிறேன் சார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கரியர் ஆரம்பிச்சது டாக்குமெண்டேஷன். ஆனால் வந்து எனக்கு என்ன எடுத்தவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் வந்து பிஸ்னஸும் அவங்க சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும், ஸோ அது ஒரு ஃபண்டமெண்டல். ஸோ சேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் அன் எப்படி சொல்ல ஒரு ப்ராடக்ட் சப்ஜெக்ட் தான். அது ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாலே நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் பண்ணலாம். அது வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது வந்து நான் வந்து பேசிக்காக டாக்குமெண்டேஷன் சேல்ஸ் அங்கே கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் தான் ஐ வென்ட் டு மார்க்கெட். ஸோ உங்களுக்கு தெரியும் பாரிஸ் ஃபுல்லாகவே வந்து தட்ஸ் ஃபார் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ்.
அங்கே ஃபுல்லாக அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும். அண்டு கொஞ்சம் மற்றதெல்லாம் இருக்கும், ஸ்கூல்ஸு ஷாப்ஸு மாதிரி தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக பாரிஸு ஒரு சில இடங்கள் சென்னையில் சொல்லுவாங்க. அப்புறம் அங்கேருந்து நான் வந்து இதுதான் வந்து ஃபுல்ஃபில்னா அது கிடையாது. நான் இப்போ படித்தது அங்கே ஒரு 5 to 10% தான். அங்கே ஃபுல்லாகவே தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் நான் கெயின் பண்ணேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் ஓவராலாக எனக்கு ஒரு ஷிப்மெண்ட் எடுத்தேன். ஸோ இங்கேருந்து மால்தீவ்ஸ்க்கு ஒரு எக்ஸ்போர்ட் நான் பண்ணேன். அதில் வந்து ஓவராலாக எனக்கு ஓவரால் டாக்குமெண்டேஷன் எனக்கு தெரிஞ்சுது, எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறோம் அது வரைக்கும் என் டு கஸ்டமர் போகிற வரைக்கும் அதை நாங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும்.